அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அவசரமான பதிவு, எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தின் 17ஆம் தேதி, ஆவணி மாதத்தின் முதல் தேதி, நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது வாரத்தின் முதல் நாளாக கருதப்படுது. மேலும் இந்த ஆவணி 1 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த தமிழ் மாதத்தின் முதல் நாளாக கருதப்படுது. எப்போதுமே தமிழ் மாதமாகட்டும் ஆங்கில மாதமாகட்டும் அதனுடைய முதல் தேதியில் ஒரு சில நல்ல விஷயங்கள் நம்ம செஞ்சோம் அப்படிங்கும்போது அது அந்த மாதம் முழுக்க தொடரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த நாளில் பணவரவுக்கான சின்ன சின்ன மெத்தட்ஸ் நம்ம செய்யும்போது மாதம் முழுக்க நமக்கு பணவரவுக்கு எந்த ஒரு பற்றாக்குறையும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். இவை தவிர இன்றைக்கி ஆவணி மாதத்தின் முதல் தேதியாக இருந்ததுனால காலையில் 10:30 வரைக்கும் நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருந்தது. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் நான் நேற்றே இந்த நேரத்தில் குளிங்க, ஒரு சில மெத்தட்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பரவாயில்ல, தவறு விட்டவங்க வருத்தப்பட வேண்டாம். மறுபடியும் நமக்கு இது முதல்ல ஒரு சேர்க்கை அமையும். அடுத்த சிறப்பு என்ன இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா 8 சேர்க்கை இருந்தது. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னா இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் 17ஆம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை 1ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 8ன்னு கிடைக்கும். அடுத்தது இது ஆகஸ்ட் மாதமாக இருக்கிறதுனால 8வது மாதம். இந்த 8 சேர்க்கை இருக்கக்கூடிய நாளில் நம்ம பணவரவுக்காக சில மெத்தட்ஸ் ட்ரை பண்ணும்போது அது நமக்கு 100% பலனை கொடுக்கும். குறிப்பாக இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் இருக்குது பாருங்கள், முடிவில்லாத பணவரவை ஈர்த்து தரக்கூடியது. இந்த 8 எண்ணோட தொடர்புடையது. இதை நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு 2 நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா ₹1 கையில் வச்சுட்டு பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டு சொல்ல சொல்லியிருந்தேன். அதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு மாதம் முழுக்க பணவரவுக்கு எந்த ஒரு தடைகளும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இரவு 8 மணிலேருந்து 8:59. ஏன்னா இன்றைக்கி இந்த 8 சேர்க்கை இருக்கிறதுனால அந்த நேரத்துக்குள்ளார ஒரு பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டை மட்டும் சொல்ல சொல்லியிருந்தேன். இதுக்கு எந்த ஒரு பேப்பரோ பேனாவோ எதுவுமே தேவைப்படாது. ஜஸ்ட்டு நீங்கள் அந்த டைமில் அந்த வார்த்தையை சொன்னீங்க அப்படின்னாவே போதும். நம்மளுடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறும். பணம் மட்டும் கிடையாது, வேறு என்னென்ன விருப்பங்கள் நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் நீங்கள் அந்த 2 வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் உங்களுக்காக அந்த லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோவை 8 மணிக்கு முன்னாடி பார்த்துட்ருக்கிறீங்கன்னா அந்த மெத்தடையும் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரி, இப்போ எதுவுமே உங்களால் செய்ய முடியல, இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நீங்கள் பிஸியாக இருந்துட்டீங்க. சண்டேங்கிறதுனால ஹஸ்பண்ட் குழந்தை கூட வெளியில் போயிட்டு வந்துட்டீங்க, இல்லை வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க, அவங்க கூட நீங்கள் பிஸியாக இருந்துட்டீங்க, இல்லை நீங்களே எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்திருக்கலாம். இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, இந்த ஆவணி மாதத்தின் முதல் தேதியும் இந்த 8 சேர்க்கை இருக்கிறதுனாலையும் இந்த நாளை நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. சரிங்களா? நம்மளுடைய சேனல் ஸ்பெஷாலிட்டி அதுதானே. பரிகாரங்களும் சொல்லுவோம், அதை செய்ய முடியலைன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இன்றைக்கி நீங்கள் எந்த பரிகாரமும் செய்ய முடியல அப்படிங்கும்போது இரவு தூங்கிறதுக்குள்ளார ஒரு 12 மணிக்குள்ளார நான் சொல்கிற இந்த விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னாவே போதும். மாதம் முழுக்க உங்களுக்கு பணவரவுக்கு எந்த ஒரு தடைகளும் ஏற்படாது. இதில் உங்களுக்கு நான் 2 விதமான மெத்தட்ஸ் சொல்லித்தரேங்க. இதில் எது உங்களுக்கு வசதிப்படுதோ அதில் ஒன்றை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம். மேலும் இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம், பிறப்பிறப்பத்திட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம், வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். சரி, முதல் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்க்கும்போது நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஏலக்காய் தேவைப்படுது. விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி எடுத்துக்கோங்க. இது நல்ல ஒரு பணவசிய பொருள், மேலும் மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் பிரியமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். இது நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் எழுதுவதற்கு சிவப்பு நிறத்தில் இயங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் எடுத்துக்கோங்க. இந்த சிவப்பு நிறம் அபரிமிதமான பணவரவையும் கொடுக்கும். மேலும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையும் இருக்கிறதுனால சிகப்பு, ஆரஞ்சு இந்த வண்ணங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அதனால் இந்த கலரில் ஏதாவது ஆரஞ்சோ ரெட்டோ எதில் ஒன்று ஒரு பேனா எடுத்துக்கோங்க. அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டேயும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஏலக்காயில் சின்ன அளவில் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள், முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிள். இந்த சிம்பிளை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. நல்லா டார்க்காகவே வரைஞ்சிக்கோங்க. நான் வீடியோ போடுறேனே இல்லையோ, எப்போவுமே இந்த 8 சேர்க்கை வரும்போது இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்ல ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரும். இப்போ ஏலக்காயில் வரைஞ்சாச்சு. இப்போது உங்களுடைய 2 உள்ளங்கைகளையும் நல்லா பரபரன்ட்டு தேய்ச்சி அந்த சூட்டை உங்களுடைய கண்கள்லையும் முச்சந்தலையிலையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய கட்டை விரலுக்கு கீழே உள்ள இந்த பகுதியில் இந்த ஏலக்காயை வச்சுக்கோங்க. வலது கையினுடைய கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதியால் இதை அழுத்தி பிடிச்சிக்கோங்க.
இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சுவிட்ச் வேர்டை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். கவுண்ட் 808, கவுண்ட் 808, கவுண்ட் 808. இந்த சுவிட்ச் வேர்டும் பவர்ஃபுல்லானது, இந்த நம்பரும் பவர்ஃபுல்லானது. இங்கே நம்ம ரெண்டையும் சேர்த்து சொல்கிறோம். கவுண்ட் 808 சொல்லுங்கள். எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை வந்து சொல்லுங்கள். சொல்லி முடித்த பிறகு உங்ககிட்ட நிறைய பணம் சேர்ந்துருச்சு, இப்போ உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். பண கஷ்டமே இல்லை, ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்குது. கடனெல்லாம் அடைச்சிட்டிங்க, பீரோவில் இப்போ நிறைய பணம் இருக்குது, பர்ஸில் நிறைய பணம் இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த ஏலக்காயை உங்களுடைய பர்ஸ்லேயோ பீரோலையோ பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க. 1 மாதம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். 1 மாதம் கழித்து இதனுடைய வாசம் வந்து குறைஞ்சி போயிருக்கும். அந்த சமயத்தில் இதை நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல போட்டுடலாம். இந்த 1 மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு தேவையான அளவுக்கு பணம் கிடைக்கிறத கண்கூட வந்து நீங்கள் பார்த்து உணர்வீங்க. ஏன்னா அந்த சக்தி இந்த நாளுக்கும் உண்டு, இந்த ஏலக்காய்க்கும் உண்டு, நாம் பண்ணின மேனிஃபெஸ்டேஷன் அந்த சுவிட்ச் வேர்டு நம்பருக்கும் உண்டு, இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளுக்கும் உண்டு. எல்லாமே ஒன்று சேர்ந்து இங்கே நமக்கு அற்புதமான பலனை வந்து கொடுக்கும். சரி, இது வந்து முதல் பரிகாரம். இப்போது நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க, ஊருக்கு போயிட்டு இப்போ ரிட்டர்ன் வந்துட்டுருக்கிறீங்க. அந்த சமயத்தில் இந்த வீடியோ பார்க்குறீங்க. நீங்கள் எங்கே போவீங்க ஏலக்காவுக்கு? அதனால் உங்களுக்கு இது இல்லாத மாதிரி ஒரு மெத்தடு சொல்லித்தரேன். இப்போது நீங்கள் ப்ளூ கலர் பேனா எடுத்துக்கலாம், ரெட் கலர் எடுத்துக்கலாம், ஆரஞ்சு எடுத்துக்கலாம், பச்சை கலர் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு பேனாவை எடுத்துக்கோங்க. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 உள்ளங்கைகளும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சுட்டை கண்கள்லேயும் உச்சந்தலையிலையும் வந்துட்டு நீங்கள் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த கட்டை விரலுக்கு கீழே உள்ள இந்த பகுதி இருக்குது இல்லையா, சுக்கரமேடு, இந்த இடத்துல நீங்கள் இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்து வரைஞ்சிக்கோங்க. ஒரு முறை வரைஞ்சிங்க அப்படின்னா போதும், இல்லைன்னா 8 முறை வரைஞ்சதுக்கு மேலேயே இப்படி இப்படின்னு நீங்கள் டார்க்காக வந்து வரைஞ்சிக்கோங்க. கீழே வந்து 808 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரை நீங்கள் எழுதிக்கோங்க. 808 இன்ஃபினிட்டி சிம்பிள், கீழே 808 எழுதிக்கோங்க. இப்போ அப்படியே கண்களை மூடி நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா சுவிட்ச் வேர்டு, கவுண்ட் 808, கவுண்ட் 808ன்னு இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். எத்தனை முறை வேணுமானாலும் சொல்லலாம். ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் அதிசயங்கள் தான் நிகழும். சொல்லி முடித்த பிறகு உங்களுக்கே போதும்னு தோணும். அப்போது நான் முன்னாடி அவங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரியே நீங்களும் உங்கள்கிட்ட நிறைய பணம் சேருது, நிறைய பணம் இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்துட்டு இமேஜின் பண்ணுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பாருங்கள். ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும், நீங்கள் காலையில் சொன்ன அந்த 2 மெத்தடையுமே நாங்கள் ஃபாலோ பண்ணணும், இதையும் வந்துட்டு செய்யலாமா அப்படின்ட்டு. தாராளமாக செய்யுங்க. ஏன்னா ஒரு நாளை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கும்போது அந்த நாளில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ வீடியோஸ் வந்து கொடுக்குறேன். அப்போ நீங்கள் எல்லாத்தையும் செய்கிறதுனாலும் செய்யலாம், இல்லை எனக்கு இதுதான் ஈஸியாக இருக்குது, இதை மட்டும் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுடையது தான், சரிங்களா? ஆனால் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை இன்றைக்கி யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொரு பதிவுலையும் இது எப்படியாவது கொண்டு வந்துட்டே இருக்கிறேன், சரிங்களா? அதனால் நீங்கள் மற்றது பண்ணினாலும் இதை பண்ணலாம், மற்றது எதுவும் பண்ண முடியலை அப்படின்னாலும் இதை நீங்கள் பண்ணலாம். கண்டிப்பாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வரக்கூடிய மாற்றத்தை பார்த்து நீங்களே அசந்து போவீங்க, ஆச்சரியப்படுவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.